and this is Nilani and Ilakya. தினசரி ஒரு கோடி பயணங்கள் இந்த மெட்ரோ மூலம் பெய்ஜிங்கில் இந்த மெட்ரோ மூலம் நிறைவேற்றப்படும். இந்த லைன்ஸ் கிட்டத்தட்ட அதன் மொத்த நீளம் 900 கிலோமீட்டர். பீஜிங்ல மட்டும் 900 கிலோமீட்டர். பெய்ஜிங் ஒரு இந்த மாபெரும் நகரம். ஓகே, உள்ளே போலாம். இந்த மெட்ரோ எப்படி இருக்கு பார்ப்போம். நிச்சயமாங்க உள்ள போலாமா? உள்ள போலாமாங்க. 1969 ஆண்டு முதல்ல இயங்கியது. இதுவரை சுமார் 56 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பெய்ஜிங்ல பொதுவாக இந்த அடிப்படை டிக்கெட் விலை 3 yuan, அதாவது கிட்டத்தட்ட 35 ரூபாய். அது இந்த தூரம் கிணங்க டிசைட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டருக்குள் 3 yuan, அது சரியா? 6 கிலோமீட்டருக்குள் பாருங்க. ஸோ இந்த லைட் This is light. The three means 3 yuan. 3 yuan இது. அதிகபட்சம் 8 yuan. அதிகபட்சம் 8 yuan. 80 ரூபாய். 80 ரூபாய். ஸோ 80 கிட்டத்தட்ட 85 ரூபாய் நம்மளோட பணத்துக்கு. ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் இருக்கும் அதிகபட்சம். நான் கைபேசி யூஸ் பண்ணுவேன். என்னோட கார்டு உள்ளே கைபேசில. நீங்க கைபேசிலே வச்சிருக்கீங்க? ஆமாங்க. இப்போ நான் வந்து கார்டு வச்சிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க. It's open. இங்கே பாருங்க, இது நம்மளோட இந்தியாவில் வாங்கின அந்த கார்டு இது பாருங்க, ரொம்ப அழகாக வந்து இது நான் வச்ச உடனே நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ நம்மளோட விசா கார்டை வச்சு நீங்கள் உள்ளே வந்துடலாம். சைனா வந்தீங்கன்னா இதுக்காக தனியாக டிக்கெட்ஸோ கார்ட்ஸோ நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்க்ரீன் பாருங்க, ஸ்க்ரீன் crowded, இந்த சொகுசு எல்லாம் காட்சி அளிக்கலாம். பாருங்க, green means கூட்டம் இல்லை. The yellow means கொஞ்சம் கூட்டம். ஆனால் இந்த orange means ரொம்ப கூட்டம். Yeah. So it's like a live to tell you இப்பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கா. So இந்த பெட்டியில் code. So சில பெட்டி like the beginning or the ending அது mild, cool. So அங்குள்ள இந்த AC அவ்வளவு strong இல்லை. So AC வித்தியாசமாக இது strong AC. உங்க வெப்பம் சூஸ் பண்ணலாம். ஆமா. 26வது பெட்டில இருந்து 30வது பெட்டி வரைக்கும் வந்து கோல்டு, 16வது பெட்டில இருந்து 25வது பெட்டி வரைக்கும் கூல். உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கடும் கோல்டு பிடிக்கும். நம்ம வித்தியாசமான கேட்ல நுழைய வேணும். இல்ல நம்ம வந்து கடும் குளிர்லயே பயணப்படலாம். சோ இங்க உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து சீப்பரா இருக்கிறதுனால கார் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கா? கார் இந்த சுற்றுப்பயணத்துக்காக வாங்கலாம், பயன்படுத்தலாம். சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போதும். ஓகே. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்க அடுத்து என்ன ஸ்டாப் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு.